வணக்கம். ஐ அந்த சாமியார், அந்த சாமியார், இந்த சாமியார், அந்த ஞானத்த குடுக்குறேன், இத குடுக்குறேன்னு அப்படின்னு நம்ம யூடியூப்ல அதிகமா வலம் வர்றாய்ங்க. நல்ல காச பறிக்கிற நல்ல பிசினஸ்மேன்கள் காச பறிக்கிறாய்ங்க. நீங்கள அவன் வலையில விழுந்துக்கிட்டு, அவன் சொல்வதையே தலையாட்டிக்கிட்டு அவன்ட்டயே கிடக்குறீங்க. ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அது இதில பாமர மக்கள் கூட தெளிவா இருக்காங்க. இந்த படித்தவர்கள் சூட்டு கோட்ட போட்டுக்கிட்டு அவனுக்கு ஒரு மைக்க குடுத்து அவரு அத ஏதாச்சும் பேச வைக்கவும், அதில ஒரு புகழாரத்தோட தான் அந்த ஞானம்ங்கிறதோ மற்றதெல்லாம் நடக்குது. நல்ல வசதியானவன் தான் நேசிக்கிறான். கார்ல வந்தவன. அவனுகிட்ட பேட்டி எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு, இப்படியே விளம்பரப்படுத்தி பெருசாக்கி விடுறாய்ங்க. நீங்க அத நம்பி ரொம்ப உண்மையான இறை பிரபஞ்சத்த அறிய முடியாம அவிங்க மட்டம் தட்டியே அத கொண்டு வர்றாய்ங்க. அது பிசினஸவா நடத்துறாய்ங்க. பிசினஸ் தான் உண்மையாவே பிசினஸா நடத்துறாய்ங்க. நல்லா சூட்டு கோட்ட போட்டுக்கிட்டு, ஆனா இடம் லொக்கேஷனா வச்சுக்கிறாய்ங்க. அதுல தான் ஒரு டேலண்ட்டு. அந்த லொக்கேஷன பார்த்துட்டு தான் மக்கள் மயங்கிர்றது. நல்லா கில்ஸ ஒட்டி, நல்லா இயற்கை காட்சியோட உட்காந்துக்கிட்டு காச பறிக்கிறாய்ங்க. நீங்க நிச்சயமாக அதுல வலையில் விழுந்தீங்கன்னா, இறை பிரமத்த உணரவே முடியாது. கடைசி வரை அப்படியே தான் இருப்பீங்க. அவய்ங்க என்னன்னா நான் தான் ஞானி. அ அது புத்தர்லேருந்து வள்ளலார்லேருந்து அத்தனை பேரையும் மட்டம் தட்டி பேசுற மாரி பேசுறாய்ங்க. என்ன ரூபத்தில தான் இருக்கான்னது இல்ல. அதனால நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறத நீங்க தான் இருக்கணும். அ அதே நேரத்தில செக்கு செக்கா ரூபாய் 1,00,000 2,00,000ன்னு அவிங்க அ ஏதோ மைக்ல பேசவும் காச அப்படியே செக்கு குடுக்குறாங்க. பூரா வசதியானவர்கள் தான் அந்த வலையில சிக்கிறத. அது என்னன்னு இல்ல அவங்கள்ட்ட ஒரு அடிக்ட் இருக்கும் போல. உண்மை எதுன்னு அறியாத அடிக்ட்டு இந்த வசதி படைத்தவர்கள்ட்ட தான் நெறையா இருக்கு. அது மாயத் தோற்றத்தில விழுகுறாங்க. அ அதை வந்து பக்கத்திலேயே எதிர்த்தாப்புலயோ இருக்கிற பக்கத்து வீட்டுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகள், படிக்க கஷ்டப்படுறவங்க, இல்ல நோய்க்கு பார்க்க முடியாம, இல்லாட்ட உணவு இல்லாத பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அந்த தெருவுல உள்ளவங்களுக்கு அப்படி செய்யலாம். இவைங்கள போய் தலையில தூக்கி, இவைங்கள பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிறீங்க. பிசினஸா பண்றாய்ங்க. நீங்க அத உணரவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. அது பாமர மக்கள விட படித்தவர்கள் தான் இந்த அடிக்ட்ல ரொம்ப இருக்காங்க. அது மனது அடிக்ட் தான். அவனுடைய இறை அடிக்ட் இல்ல. அவைங்க நல்லா உங்கள வச்சுட்டு நல்லா செம்மையா செய்றாய்ங்க. நல்லா பறிக்கிறாய்ங்க பைசாவ. நீங்க அத உணரணும். கார் வாங்கணுன்றாலும் உங்கள்ட்ட தான் செக் கேட்குறாய்ங்க.